ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 69. ஒரு முறை முத்தூர் திரு சிவசேனாதிபதி அவர்களும் அவரது நண்பர் திரு மணி அவர்களும் பாட்டியை தரிசிக்க சென்றனர். திரு மணி அவர்கள் நம் பகவான் பாட்டியிடம் தரிசிக்க வருவது அதுதான் ஒரு ஆரம்ப காலகட்டம். திரு சிவசேனாதிபதி அவர்கள் அப்பொழுது காசி யாத்திரை சென்று வந்திருந்தமையால் பாட்டிக்கு காசி தீர்த்தம் கொண்டு வந்திருந்தார். அது மட்டுமில்லாமல் பாட்டியை தரிசிக்க செல்லும் வழியில் திரு மணி அவர்களிடம் தான் காசி யாத்திரை சென்றது, அங்கு அவருக்கு கிட்டிய ஆனந்த ஆலய தரிசனம் என தன் அனுபவங்களை பேசிக்கொண்டே டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு வந்தனர். இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டே வந்த திரு மணி அவர்கள் மனதிற்குள் என்ன நினைத்துக் கொண்டாரோ என தெரியவில்லை. இருவரும் பாட்டியின் முன் அமர்ந்து வணங்கிவிட்டு தான் கொண்டு வந்திருந்த காசி தீர்த்தத்தை பாட்டியிடம் சமர்ப்பணம் செய்ய, பாட்டியோ அதை தன் கையில் வாங்கி கொண்டு அதை மறுபடியும் திரு மணி அவர்களிடம் கொடுத்து விட்டார். நம் பகவான் பாட்டி திரு மணி அவர்களை மிக மிக உன்னிப்பாக உற்று நோக்க, அவரோ பாட்டி இவ்வாறு தன்னை பார்ப்பது கண்டு பேரதிர்ச்சியாகி அவரது உடல் முழுவதும் வேர்த்து கொட்டியது. அக்கணம் என்ன நடந்தது என்று திரு சிவசேனாதிபதி அவர்கள் யூகிக்க முடியவில்லை. ஏனென்றால் தான் கொண்டு வந்திருந்த காசி தீர்த்தத்தையும் மணியிடம் கொடுத்து விட்டார் பாட்டி. பாட்டி என்ன காரணமோ தெரியவில்லை, மணியை இவ்வளவு உன்னிப்பாக பார்க்கிறாரே என குழப்பத்தில் ஆழ்ந்து விட்டார் திரு சிவசேனாதிபதி அவர்கள். சிறிது நேரம் சென்ற பின் பாட்டியிடம் இருவரும் ஆசி வாங்கி கொண்டு புறப்பட தயாரானார்கள். திரும்பி வீடு செல்கையில் திரு சிவசேனாதிபதி அவர்கள் தனது நண்பர் திரு மணி அவர்களிடம், என்ன நடந்தது, ஏன் அக்கணத்தில் ஒரு மாதிரி ஆனாய் என வினவ, அப்போது திரு மணி அவர்கள் கூற ஆரம்பித்தார் தனது ஆனந்த அனுபவங்களை. அது என்னவெனில், நீங்க காசிக்கு சென்று வந்ததை கூறிக்கொண்டே வந்த பொழுது என் மனதிலும் ஒரு ஏக்கம் பரவ ஆரம்பித்தது. நான் எப்போது காசிக்கு செல்வது, அதற்கான வாய்ப்பும் பொருளாதார வசதியும் எனக்கு எப்பொழுது வரும் என என்னை நானே குறைபட்டு கொண்டு ஏக்கம் கொண்டு பாட்டியை தரிசிக்க வந்தேன். அப்படி என் மனதிற்குள் நினைத்து ஏங்கியதை பாட்டி எவ்வாறு தெரிந்து கொண்டார் என எனக்கு தெரியவில்லை. நம் பாட்டி தாயி காசி தீர்த்தத்தை என் கையில் தந்ததோடு மட்டுமல்லாமல் பாட்டி இருந்த இடத்திலேயே காசி மாநகரின் முழு காட்சியையும் எனக்கு காண்பித்தார்கள். அது மட்டுமில்லாமல் நான் காசி விஸ்வநாதர், அன்னை ஸ்ரீ விஷாலாட்சி இவர்களின் தரிசனத்தை பாட்டியிடமே கண்டேன். முதலில் பாட்டியம்மா ஏதோ மாயாஜாலம் செய்கிறார்கள் என்று நினைத்து சற்றே பயந்து போனேன். பிறகு நானே என்னை சுதாரித்துக் கொண்டு பாட்டி காண்பித்த அக்காட்சியினை கண்ணார கண்டு என் ஆசையையும் ஏக்கத்தையும் பூர்த்தி செய்து கொண்டேன் என பக்தி மேலிட தனது அனுபவங்களை ஆச்சரியம் பொங்க திரு சிவசேனாதிபதி அவர்களிடம் திரு மணி கூறி முடித்தார். அருட்பெரும் ஜோதி ராமலிங்க அடிகளார் என்னும் வள்ளலார் பெருமான் மற்றும் கரூர் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் மற்றும் ஸ்ரீ குரு சரித்திரத்தில் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் 2வது அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் இவர்கள் எல்லோரும் தனது பக்தர்களுக்கு இது போன்ற ஆலய காட்சிகளை பக்தர்கள் செல்ல இயலாத போது காண்பித்து திருவிளையாடல் புரிந்திருக்கிறார்கள். ஞானம் பெற்றவர்களால் எதையும் செய்ய இயலும் என்பதற்கு இதுவே சான்று. உலகில் அனைத்துமாக மாறிவிடுகிறார்கள் இவர்கள். பக்தரின் ஆழ் மனதில் ஏற்பட்ட இயக்கத்தினை, மனக்குறையை அதை நிவர்த்தி செய்த பாட்டியின் அன்பின் ஆற்றல்களை நாம் என்னவென்று சொல்வது? அவளுக்கு நிகர் அவளே, அவள் மட்டுமே. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.